ஒருத்தவங்க நம்மளை வெறுக்கிறாங்க இல்ல நம்ம ஒருத்தவங்களை வெறுக்கிறோம். இந்த வெறுப்புத்தன்மை அப்படிங்கிறது எப்படி வருது, அது சரியா? அதாவது இந்த பூமியில இந்த படைப்பா நீங்க பார்க்கிற அனைத்துமே பகவான் மகாவிஷ்ணுவோட படைப்பா பார்க்கிறோம். அதாவது நீங்க நினைக்கிற நல்லது கெட்டது, பிடிச்சது பிடிக்காதது, அழகானது அசிங்கமானது எல்லாமே எல்லா விதமான படைப்புமே இறைவனோட படைப்பு. அப்படி பார்க்கும்போது இறைவனோட படைப்பை நீங்க வெறுக்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இறைவனோட படைப்பை நம்ம வெறுக்கணுமா வெறுக்க வேண்டாமாங்கிறது முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு. எந்த உயிரா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே அவங்க கிட்ட ஒரு வித எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம முழுமையா அன்பு காட்டுங்கிறது ஒரு சரியான விஷயம். இப்ப நீங்க அன்பு காட்டினாதான் நான் அன்பு காமிக்குவேன் அப்படின்னா அது ஏதோ கொடுத்தல் வாங்கல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல போய் முடியும். இப்ப என் பையன் எனக்கு வீடு கட்டி கொடுத்தாதான் நான் அன்பா இருப்பேன், இல்ல என் பையன் எனக்கு சம்பாரிச்சு கொடுத்தாதான் அன்பா இருப்பேன், என் மனைவி என்னை பாசமா பாத்துக்கிட்டாதான் நான் அன்பா இருப்பேன், கேட்கறதெல்லாம் என் கணவன் வாங்கி கொடுத்தாதான் நான் அன்பா இருப்பேன், இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீங்க அவங்க என்ன பண்ணாலும் அன்பு காமிக்கணும். இந்த வெறுப்பு தன்மை அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம யாரை வெறுக்கிறோம்னா கடவுள் தன்மையை வெறுக்கிறோம். இல்ல கடவுள் தன்மையை நான் வெறுக்க மாட்டேன் அப்படின்னா எந்த படைப்பையுமே நம்மளால வெறுக்க முடியாது. ஜெய் ஸ்ரீராம். நீங்க ராமநாமத்தை முறையா கத்துக்கிட்டு தினசரி ராமநாமம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த உயிர் சக்தியை சீக்கிரமாவே உணர முடியும். இந்த உயிர் சக்தியை உணர்ந்து முக்தி நிலைக்கு போக முடியும். ஜெய் ஸ்ரீராம்.